இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயாஸ் ரீப்ரோக்ராமர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் ப்ரோக்ராமர்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து ஷோ பண்ணுற பாருங்க. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இதை உங்கள் முன்னாடி தான் வச்சுட்டு இருக்கேன், அன்பாக்ஸ் பண்ணுறேன். நான் இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய ஷாப்புக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதோடைய பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது நான் தான் திரும்பவும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா VGA கேபிள். ஓகேங்களா, நார்மலாக VGA இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க VGA போர்ட்டு. VGA டு உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி VGA போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டே அதை சொல்லிக்கிறேன், இது நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த பயாஸ் ப்ரோக்ராமர் வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, உங்கள் லேப்டாப்பில் டிஸ்பிளே வரல, எனக்கு டிஸ்பிளே இஷ்யூவாக இருக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் எதுவும் தெரியல, பட் லேப்டாப் ஆன் ஆகுது அப்படின்னா பயாஸை ப்ரோக்ராம் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் பயாஸை பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னாலும் இதை ரீப்ரோக்ராம் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இருக்குது, நான் வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய சாக்கெட், இந்த சாக்கெட்டில் தான் அந்த பயாஸை வச்சு அந்த ப்ரோக்ராமில் வச்சு ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ஃப்ளாஷ் பண்ணலாம், அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன சாக்கெட். ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா பெரிய சாக்கெட். ஏன்னா பயாஸோட அளவு வந்து மாறும். அது மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பயாஸை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதான் ப்ராசஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 பின்னுமே ஷார்ப்பாக இருக்குது. ஓகேங்களா, சேஃபாக இது பண்ணுங்கள். அந்த 4 பின்னுமே அதுக்குள்ளே, அதாவது பயாஸ்குள்ளே வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே வந்து உங்களுக்கு டாட் வச்ச மாதிரி சிம்பிள் வச்சுருப்பாங்க. எல்லா பயாஸ்லையுமே நீங்கள் எப்படி வைக்கணுன்றது ஒரு டாட் இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா சேம் தான். அதில் வைக்கிற சாக்கெட்டு நீங்கள் அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லா விதமான டூல்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, இதுவரையும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்தது கிடையாது. இதனால் வந்து ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு இல்லைங்க. ஒரு லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா இது பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் தான் காட்டியிருக்கேன். இதுதான் மெயின் பாக்ஸ். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் ஓர வச்சுட்டு இதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் கொடுத்துருக்காங்க, ஜம்பர் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஐசி, அதாவது பயாஸ் ஐசியே உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இதில் வச்சு நீங்கள் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் ஜம்பர் அடித்தோ இல்லை அந்த சால்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த பாக்ஸ் மூலமாக. இதுதான் உங்களுக்கு பயாஸ், அதாவது 8 லெகு கொண்ட பயாஸ். இதுதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதில் வச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு CD தராங்க. இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஐசி. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா CD தராங்க இதில். ஓகேங்களா, அதிலே வந்து ப்ரோக்ராமர் இன்பில்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் CDயை யூஸ் பண்ணலை, அதனால் எனக்கு தெரியாது. ஆன்லைன்லேயே அதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் காட்டுறேன். மேலே வந்து ஒரு லெக் கொடுத்துருப்பாங்க. அதை இஸ்திங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகனே அது கிளியர் ஆகிடும். எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பயாஸ் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், அதில் பாருங்கள். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாட்டும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வைக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே VGA போர்ட் கொடுத்துருக்காங்களா இந்த பாக்ஸில். இதில் கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணிட்டு லேப்டாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மற்றபடி சேம் தான், எல்லா பாக்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த வந்து உங்களுக்கு அந்த எடுத்து காட்டுற பாருங்க. எடுத்துகிட்டு அது மேலே அந்த டாட் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல அதை வச்சுட்டு அந்த ப்ளக்கை நீங்கள் அழுத்தினீங்கன்னா போதும், அது லாக் ஆகிடும். எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். எந்த ப்ராப்ளமும் இல்லை, கிளியராக நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண முடியும். உங்களுக்கு பயாஸ் ப்ராப்ளம் வந்தால் இதிலே மோஸ்ட்லி சால்வ் ஆகிடும். அங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்பு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பயாஸை வைக்கலாம். ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகும். ஓகேங்களா, அது மாதிரி டைப் தான். இது வந்து RT809 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்கும். உங்களுக்கு வேணால் லிங்க் தரேன். நான் சொன்ன மாதிரி ரீட், ரைட், டெலீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.